السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الحكمة ضالة المؤمن أين وجدها أخذها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ஒப்பற்ற சவாலை முறியடிக்க முடியாத உலக பொதுமறை திருக்குர்ஆனை மையமாக வைத்து நடாத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, புனிதமிக்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சகோதரர் செய்யது, அதிகமாக தொடர்பில் இருந்தவர் சல்மான் யூசுஃபி. இன்னும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு பல மாதங்களுக்கு முன்பதாகவே அவர்களோடு ஒத்துழைப்பு நல்கிய, அவர்களின் அழைப்பை ஏற்று பல அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு குர்ஆனுடைய பிரியத்தோடு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளூர் வெளியூர் உலமா பெருமக்கள், சமுதாய பிரமுகர்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், அல்லாஹு தாலா நம் அனைவரின் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, அதை பற்றி 20 மணி நேரங்கள் அல்ல, 20 நாட்கள் அல்ல, 20 மாதங்கள் அல்ல, பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆரம்பத்தில் 3/4 மணி நேரம் பேசலாம்னு சொன்னாங்க, இப்போ 20 நிமிஷத்தில் சுருக்கியிருக்காங்க. இதை பற்றி பேச வந்த தலைப்புகளை மட்டும் சொல்வதற்கே 20 நிமிடம் போதாது. சுருக்கமாக அந்த தலைப்பினுடைய முக்கியத்துவமிக்க சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 1968 வாக்கிலே அமெரிக்காவில் ஒரு யூத அறிஞன் சவால் விடுகிறான். என்னவென்றால், குர்ஆன் மட்டும் பாதுகாக்கப்பட்டதல்ல, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். எங்களுடைய தௌராத்தும் இஞ்சிலும் இன்ன பிற பனி இஸ்ராயல்களுக்கு இறக்கப்பட்ட வேதாகமங்கள் அதுவும் பாதுகாக்கப்பட்டுள்ளன என்று ஒரு துண்டு பிரசுரம் விநியோகித்து, யார் வேண்டுமானாலும் என்னிடத்திலே என்னுடைய இந்த சவாலுக்கு பதில் சொல்ல வரலாம் என்பதாக அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட பல நாட்கள், பல மாதங்கள் கழிந்து விட்டன. மத்திய கிழக்கினுடைய அரபு உலமாக்கள் எண்ணற்றோர் அங்கு இருக்கிறார்கள். பல நாடுகளை சார்ந்த உலமாக்கள் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் யாரும் முன் வரலை. அப்படிப்பட்ட ஒரு யூத அறிஞன், அவனிடத்திலே விவாதம் செய்தவர்கள் தோற்று போவார்களே தவிர வாயடைக்க செய்யப்படுவார்கள். அதனால் பயந்து இருந்தாங்க. ஒரு இளம் வயது ஒரு ஆலிம், இந்தியாவை சார்ந்தவர், அவருக்கு தாமதமாக அந்த செய்தி கிடைக்கிறது. வேறு ஒரு
பணியிலே அங்கு இருந்தாலும் காலை மாலையிலே குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பணியையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் ஆலிம். அவர் இந்த யூதனுடைய சேலஞ்சை நான் எடுத்துக்கொள்கிறேன், வா பார்க்கலாம். அந்த யூதனுக்கு அமெரிக்காவுடைய அரசாங்க முழு பின்புலம் பக்கபலமாக சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இவர் தனி மனிதராக அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறார். பிரம்மாண்டமான மேடை, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டப்படுகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் 1400 ஆண்டுகளுக்கும் மேலாக குர்ஆனிலே இருக்கக்கூடிய நுணுக்கமான சில கருத்துக்களை எடுத்து குர்ஆனுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக நாம் சொல்லி ஜெயித்து விடலாம் என்பதாக ஒரு தப்பு கணக்கு போட்டுதான் அது அரசாங்கத்தின் பின்புலத்தில் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. பல மணி நேரங்கள் தௌராத்திலிருந்து இன்ஜீலிலிருந்து பல ஆதாரங்களை எடுத்து வைத்த போதிலும் கூட அவர் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தனக்கு பல ஆலிம்களை கூட அழைத்து கொண்டாலும் அவர்கள் பேசல. இறுதியாக அந்த யூதன் குர்ஆனிலேயே இருக்கிறது தௌராத் பாதுகாக்கப்பட்டதாக, குர்ஆனிலேயே இருக்கிறது இன்ஜீல் பாதுகாக்கப்பட்டதாக என்பதாக தனது உரையை சொல்கிறான். எல்லாரும் கேட்குறாங்க, எந்த ஆயத்துப்பா? இன்னா நஹனு நஸ்ஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரத்து ராதுடைய அநேகமாக 9வது வசனம் என்று நினைக்கல, அந்த வசனத்தை ஓதி காமிக்கிறார். அந்த யூதன் சொல்கிறான், இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தர்ஜுமா சொல்லுங்க, மொழிபெயர்ப்பு செய்யுங்க. நாம் தான் திக்ரை இறக்கி வைத்தோம். திக்ர் என்றால் என்ன? உபதேசம் என்று அர்த்தம். ஒரு நினைவூட்டுதல், உபதேசம் என்று அர்த்தம். இந்த உபதேசத்தை, அறிவுரையை, நினைவூட்டலை நாம் இறக்கி வைத்தோம், அதை நாமே பாதுகாப்போம். இந்த வசனத்தை ஹாஃபில் பட்டமளிப்பு விழா, ஆலிம் பட்டமளிப்பு விழாவில் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, குர்ஆன் பாதுகாக்கப்படுவதற்கு. ஆனால் அவன் சொல்கிறான் குர்ஆனும் பாதுகாக்கப்படும். ஏன் அல்லாஹு தஆலா இன்னா நஹனு நஸ்ஸல்னல் குர்ஆன் என்று சொல்லவில்லை, இன்னா நஹனு நஸ்ஸல்ன ذிக்ர என்று தான் சொல்கிறான். திக்ர் என்பது உபதேசம். தௌராத்து உபதேசம் இல்லையா? இன்ஜீல் உபதேசம் இல்லையா? ஜபூர் உபதேசம் இல்லையா? எனவே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி பாதுகாப்பதை போல தௌராத்தையும் பாதுகாக்கிறான். அல்லாஹ் தானே சொல்றான். நூற்றுக்கணக்கான ஆலிம்கள், பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பலரும் அந்த சபையில் வீற்றிருக்க, மேடையில் பெரிய பெரிய ஆலிம்கள் இருக்கும் பொழுது அந்த இந்தியாவை சார்ந்த ஒரு ஆலிம் அவர் வாரார். வந்து அரபி தெரிந்த யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறார். அரபு இலக்கணம் இலக்கியம் தெரிஞ்ச யாராவது இந்த மேடை இந்த சபையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. முஸ்லீம்கள் தயவு செய்து வர வேண்டாம் அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா முஸ்லீம்கள் சொன்னால் நீ நம்ப மாட்ட, யூதர்களே வாங்க, கிறிஸ்தவர்களே வாங்க, வேறு ஏதேனும் மதத்தை சார்ந்த அரபு பண்டிட்டுகள் இருந்தால் வாங்க என்று மேடைக்கு அழைக்கிறார். பல அரபு தெரிந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள் வந்தாங்க. வந்து இந்த ஆயத்தில் இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். அதாவது மொழிபெயர்ப்பை மட்டும் வைத்து முழுமையான அர்த்தத்தை நாம் குர்ஆனிலிருந்து விளங்க முடியாது. அரபினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சொல்ல முடியாத, சிந்திக்க முடியாத பல அர்த்தங்கள் அதிலே பொதிந்து கிடக்கின்றன. கேட்குறாரு, அரபு தெரிந்த அந்த யூத கிறிஸ்தவர்களிடத்தில் கேட்குறாரு, இந்த வசனத்தில் நீ சொல்றது சரி, திக்ர் என்று தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். திக்ர் என்றால் உபதேசம், நல்லுபதேசம், அது அர்த்தம் தான். இந்த திக்ர் என்பது தௌராத்தை எடுத்துக்கொள்ளும், இன்ஜீலை எடுத்துக்கொள்ளும். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை நஸ்ஸல்னா, இறக்கி அருளினோம் என்பதற்கு
திருக்குரானிலே அன்சல்னா என்றும் இருக்கிறது, நஸ்ஸல்னா என்றும் இருக்கிறது. அந்த யூத அரபி பண்டிட்டிடத்திலே கேட்கிறாரு, நஸ்ஸல்னானா என்ன அர்த்தம், அன்சல்னானா என்ன அர்த்தம்? அதுக்கு சொன்னார், அன்சல்னா என்றால் மொத்தமாக இறக்கிறது. ஒரு 14-15 மாடி வீட்டில் இருந்து கீழே இருந்து பால் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு கூடையை போடுவாங்கள்ல, டப்புன்னு மொத்தமாக இறக்கிறது. ஒரு 5 கிலோ 10 கிலோ பேரித்தம்பழத்தை மேலே டப்புன்னு மொத்தமாக இறக்கிறது. இதுக்கு பேர் தான் அன்சல்னா. நஸ்ஸல்னா என்றால் சிறுக சிறுக இறக்கணும். 1 கிலோ பேரித்தம்பழத்தை 1 போடுறீங்க, அப்புறம் 2 போடுறீங்க, மேலே இருந்து 3 போடுறீங்க, 4 போடுறீங்க, ஒரு பாலை ஊற்றுறீங்க, தண்ணியை ஊற்றுறீங்க, ஒரு சொட்டு ஊற்றுறீங்க, ஒரு சொட்டு ஊற்றுறீங்க. இதுதான் நஸ்ஸல்னா. அன்சல்னா என்றால் இறக்கினோம் என்றுதான் அர்த்தம், நஸ்ஸல்னா என்றால் இறக்கினோம் என்றுதான் அர்த்தம். ஆனால் அல்லாஹு தாலா பல இடங்களிலே குரானை இறக்குவதற்கு அன்சல்னா என்று பயன்படுத்தி இருக்கான். ஆனால் இந்த இடத்தில் மட்டும் அல்லாஹு தாலா அன்சல்னாவை தவிர்த்து விட்டு நஸ்ஸல்னா என்று சொல்லியிருக்கிறான். எனவே எந்த வேதம் ஒரே தடவையாக மொத்தமாக இறக்கப்படாமல் சிறுக சிறுக சன்னஞ்சன்னமாக ஓர் ஆயத்தாக 5 ஆயத்தாக 10 வசனங்களாக எந்த வேதம் இறக்கப்பட்டுள்ளது என்று அவரிடத்திலே கேட்டால் தலை குனிந்து விட்டார். குரானை தவிர வேறு எந்த வேதமும் அப்படி இறக்கலை. எனவே இந்த இடத்தில் திக்ர் என்ற உபதேசம் என்று சொன்னாலும் குரானை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹு தாலா தன்சீல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் என்று அந்த ஆலிம் சொன்னார். இது துல்ஃபிகார் அகமது சாஹிப் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, நூலில் இருக்கு. அடுத்து அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அவன் அடுத்து என்ன கேட்டான் தெரியுமா? நீ இந்தியாவில் தேவபந்தில் ஓதனியான்னு கேட்டான். நூலில் இருக்கு, நான் சொல்லலை, நம்மளும் ஓதிருக்கோங்க, இருக்க இப்படி பல ஆலிம்கள் ஓதிருப்பாங்க. இந்தியாவில் தேவபந்தில் ஓதிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஏனென்றால் இது போன்று பல வருடம் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜாமியா மஸ்ஜித் டெல்லியில் பல நபர்கள், பல பாதிரிகள், நூற்றுக்கணக்கான யூதர்கள் அந்த ஜாமியா மஸ்ஜிதுக்கு வெளியே நின்று கொண்டு குரானினுடைய பல வசனங்களை எடுத்து காட்டி ஓதி சேலஞ்சுக்கு கூப்பிடுவாங்க. அதற்கு பதிலளித்து ஓட ஓட விரட்டியவர்கள் உலமாய தேவபந்த். அந்த சரித்திரம் அவனுக்கு தெரியும். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்பது அதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், பிறகு அந்த மேடையில் இருந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், பாதிரிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நம்மளை விட அவன் அதிகமாக குர்ஆனை ஆய்வு செய்கிறாங்க. நாங்கள் ரூமில் இருக்கும் பொழுது அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் என்ற வசனம் காதிலே ரீங்காரமிட்டு கொண்டு இருந்தது. அல்லாஹ் கேட்குறான், திருக்குர்ஆனை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா? உங்களது உள்ளங்கள் தாளிடப்பட்டிருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்குறான். ஆனால் இஸ்லாத்திற்கு முன்பதாக இருந்த மதங்கள், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், யகூதியத்தாக இருக்கட்டும், எல்லா மதங்களுமே அறிவியல் சிந்திப்பதை தடை போட்டார்கள். கலீலியோ ஆரம்பத்தில் எல்லோரும் சூரியன் சுற்றவில்லை என்பதாக சொல்லி கொண்டிருந்தார்கள். சூரியன் சுற்றுகிறது என்று சொன்ன பொழுது சிறையில் அடைக்கப்பட்டு, இல்லை நீ மாற்றமாக சொல்லுகிறாய் என்பதாக கையெழுத்து வாங்கிய பொழுது அவங்க சொன்னாங்க, நான் என்ன கையெழுத்து போட்டாலும் அது சூரியன் சுத்தத்தான் செய்யும் அப்படின்ட்டு. குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன் அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல்லதி ஹலக்கல் லைல வன்னஹார வஷ்ஷம்ஸ வல்கமர குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன் வஷ்ஷம்ஸு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா. இப்பொழுது இவர்கள் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக கண்டுபிடித்து கொண்டு விஞ்ஞானம் பேசுகிறார்கள். ஆனால் விஞ்ஞானம் போதித்த மெஞ்ஞான தூதர் யாரிடத்திலும் கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை, பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, சொல்லித் தரும் தகுதி இந்த துன்னியாவில் எவருக்கும் இல்லை என்று மியூசிக்கை நான் ஆதரிக்கிறது இல்லை, அந்த கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன்.
எங்கேயுமே படிக்கல. உம்மி நபி. இதுதான் குர்ஆனுடைய அற்புதம். அறிவியல். பெரும்பாலான உயிரினங்கள் தண்ணீரின் மூலமாக தான் படைக்கப்பட்டுள்ளது என்று இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷை. குர்ஆன் 1450 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டது. பிக் பாங் தியோரி, இந்த உலகம் அது ஆரம்பமற்றது, எதிலிருந்தும் உருவாகவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த உலகம் இது பெரு வெடிப்பின் மூலமாக உருவாக்கப்பட்டது என்று இப்பொழுது கண்டுபிடித்தார்கள். அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன சமாவாதி வல்லாரத கானத்தா ரத்துக்கன் ஃபஃபத்தக்னாஹுமா. எத்துணை விஷயங்கள். மூளைதான் வலியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலா இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹும் நாரா குல்லமா நலிதத் ஜுதூதுஹும் பத்தல்னா. நரகத்திலே வீசப்படக்கூடிய அந்த காஃபிர்கள் நரக நெருப்பினால் கரியப்பட்டு அந்த தோல் மாற்றப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் தோலிலே தான் அந்த வலியை உணரக்கூடிய சக்தி இருக்கிறது என்று குர்ஆன் முன்னாலேயே சொல்லிவிட்டது. இதுபோன்று எண்ணற்ற நூற்றுக்கணக்கான வசனங்கள். அல்லாஹு அக்பர். அந்த வசனங்களை சென்ற 2 நூற்றாண்டுகளாக மேற்கத்திய பல விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஏன் என்று சொன்னால், என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் எழுதப்பட்டுள்ளது, குர்ஆனிலே குறை காணும் முகமாக மேற்கத்திய உலகம் அதை ஆய்வு செய்த பொழுது ஆய்வு செய்த அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், இது மனிதனுடைய வார்த்தையே அல்ல என்பதாக அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள். எத்துணை வசனங்கள். சுபஹான் அல்லாஹ். சவுதியில் மன்னர் அப்துல் அசீஸ் பல்கலைக்கழகத்தில் 1972 குர்ஆன் அறிவியல் மாநாடு ஒன்று நடைபெற்றது. அப்பொழுது பல நாட்டினுடைய விஞ்ஞானிகள் அழைக்கப்பட்டார்கள். ஜப்பானில் 50 ஆண்டுகளாக டோக்கியோவினுடைய விஞ்ஞான மையத்தின் தலைவராக இருந்த யோஷிஇ லீ கொசாம் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய விஞ்ஞானி, அவர் அந்த அழைக்கப்பட்டு அந்த மேடையிலேயே வீற்றிருக்கிறார். சும்மஸ்தவா இலஸ்ஸமாஇ வஹிய துஹானுன் ஃபகால லஹா வலில் அர்லியத்தியா தவ்அன் அவ் கர்ஹன் காலத்தா அத்தைனா தாயீன் என்ற 41வது சூரா 11வது வசனத்தை ஓதிய பொழுது, ஓதி முடித்த உடனே அதற்கு மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பின்னால் அந்த வசனத்தை அவர் சொல்கிறார், இதைத்தான் வானத்தையும் பூமியை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் 50 ஆண்டு காலமாக. இந்த அற்புதம் யார் படைத்தது யார் படைத்தது என்று தேடிக்கொண்டிருந்தேன். குர்ஆனை படைத்த அல்லாஹ் தான் அதை செய்திருக்கிறான். உண்மையிலேயே குர்ஆன் உண்மையான இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். குழந்தை பிறப்பினுடைய மகப்பேறு நிபுணர் வயிற்றுக்குள்ள பெண்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கிறது என்பதை இப்பொழுது எல்லாம் வந்துருச்சு. 1986 எகிப்தில் குர்ஆனினுடைய மருத்துவ அற்புதம் என்ற ஒரு தலைப்பிலே மாநாடு நடந்தது. அங்கே கனடாவுடைய கீப் மூரே என்ற ஒரு விஞ்ஞானியும் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த மாநாட்டுக்கு தோதுவாக 23வது அத்தியாயம் 12, 13, 14வது வசனத்தை வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன் சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன் சும்ம ஹலக்னன் நுத்ஃபத அலகா ஃபகஸவ்னல் இஸாம லஹமா சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர். 40 நாட்களாக தாயினுடைய வயிற்றிலே இரத்த அந்த கணவன் மனைவியினுடைய அந்த இந்திரியம் சென்றதற்கு பின்னால் எப்படி அந்த தாயின் கர்ப்பப்பையிலே குழந்தை வளர்க்கப்படுகிறது என்ற இந்த வசனம்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை எந்த நபிமார்களுக்கெல்லாம் சிறிய பெரிய வேதங்கள் இறக்கப்பட்டனவோ எந்த வேதத்திலும் இந்த கருத்தை அல்லாஹ் சொல்லவே இல்லை. முதலிலே எவ்வாறு ஒரு மனிதன் தாயின் கருவில் உருவாக்கப்படுகிறான் என்ற இந்த வசனத்தை கேட்ட உடனேயே அந்த மேடையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதே போன்று அமெரிக்காவுடைய ஜெஃபர்சன் யூனிவர்சிட்டி அங்கே ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய டாக்டர் மார்ஷல் ஜான்சன் இதே வசனத்தை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், இப்படிப்பட்ட திருக்குர்ஆனை நீங்கள் பொத்தி பொத்தி மறைத்து வைத்திருக்கிறீங்களே. டாக்டர் மார்ஷல் ஜான்சன் ஒரு நூலே எழுதியிருக்கிறார். முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான குர்ஆனா இது? எப்பேற்பட்ட கல்வி! யாருடைய சிந்தனையிலே உதிக்க முடியாத அற்புதமான கருத்துக்கள் குர்ஆனில் நிறைந்து கிடக்கின்றன. இந்த ஒரு வசனம் என்னை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து விட்டது. இன்னும் எத்தனையோ பேர் இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் குஃப்ரிலே. அவர்களையெல்லாம் நீங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்து அழைத்து வர மாட்டீர்களா என்று அவர் கேட்கிறார். கண்ணியமானவர்களே, அடுத்து குர்ஆனுடைய அறிவியலிலே தற்சமயம் நடந்த சம்பவங்களை நான் சொல்கிறேன். 1982 எகிப்தில் குர்ஆன் விஞ்ஞான அற்புதம் என்ற தலைப்பில் மாநாடு நடத்தப்பட்டது. ஆர்த்தர் எலிசன், நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா கூட அவருடைய எழுதப்பட்ட நூல்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆர்த்தர் எலிசன் அவர் அந்த குர்ஆனில் எந்த எந்த வசனங்கள் ஓதப்படுகிறதோ, எந்த நேரத்தில் எந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நேர்வழியை கொடுப்பான் என்று அவனுக்கு தான் தெரியும். அவர் எந்த விஞ்ஞானினா, மனிதர்கள் தூங்கும் பொழுது அவர்களது மூளை என்ன செய்கிறது, தூங்கும் பொழுது அசர்ந்து தூங்கியதற்கு பின்னால் மீண்டும் எவ்வாறு அவர்கள் எழுகிறார்கள், எழும்புவதற்கு எந்த பகுதி அவர்களை தூண்டுகிறது என்பதை 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் முழுமையான விடை கிடைக்கல. அவர் யாரிடத்துல எல்லாம் படித்தாரோ அந்த ஆசிரியரிடத்திலே போய் கேட்கும் பொழுது தெளிவற்ற பதிலைத்தான் சொன்னார்களே தவிர தெளிவான பதிலை சொல்லலை. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஆர்த்தர் எலிசன் அவர் சொல்கிறார், 39வது அத்தியாயம் 42வது வசனம், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லத்தி கலா அலைஹல் மௌத வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலிம் முஸம்மா இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். சிந்தித்து உணரக்கூடிய சிந்தனையாளர்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள் உண்டு. சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் தூங்குகின்றீர்களே, அயர்ந்து தூங்கும் பொழுது உங்களுக்கு எதுவுமே உணர முடியாதே, மீண்டும் எப்படி எழுப்புகிறீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். யாரும் எழுப்ப முடியாது. அல்லாஹு தஆலா எந்த ஆன்மாவை தூக்கத்திற்கு பிறகு உலகத்திலே மீண்டும் அவன் உயிர் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் எழும்ப முடியும். எந்த ஆன்மா தூக்கத்திலேயே அல்லாஹ்விடத்திலே சென்று விட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அவர்கள் தூக்கத்திலிருந்து எழும்ப முடியாது. இந்த கருத்தை அவர் விளங்கி இருக்கிறார். ஆனால் அது உண்மையா சரியா தவறா என்று பல நூறு ஆசிரியரிடத்திலே கேட்டார், தெரியல. இந்த ஒரு வசனம் அவருக்கு பதிலளித்தது. அவருடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 750 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதான் நான் சொல்றேன். யூவன் ரெட்லி வளைகுடாவுடைய இது 9/11 2001 9/11 ஆப்கானுடைய தாலிபான்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவுடைய கோபுரம் தரைமட்டமாக்கப்பட்ட செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே என்ன நடக்கிறது? உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த தாலிபான்கள் உண்மையிலேயே பல நூறாண்டுகளுக்கு முன்பதாக ஹிலாஃபத்துடைய ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். உன்னை விளைக்கணும், புத்தர் சிலையை அவங்க தானாக இடிக்கலை. அது தெரியுமில்ல உங்களுக்கு? புத்தர் சிலையை ஏன் இடித்தான்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களே விவரம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தான். புத்தர் சிலை ஒன்று இருந்துச்சு.
ஏதோ ஒரு காரணத்தினால மூக்கு உடைபட்டு விட்டது. அமெரிக்காவுடைய ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுடைய கம்பெனியில் 100 கோடி ரூபா ஒதுக்குனான். 100 கோடி ரூபா மூக்கை சரி செஞ்சு அந்த சிலையை அழகுபடுத்துவதற்காக எல்லோரும் வருகிறார்கள். தாலிபான்கள் சொன்னாங்க, ஏப்பா புத்தரை இருக்கட்டும், நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, மூக்கை சரி பண்ணுறதுக்கு 100 கோடி ரூபா, 1 கோடி அல்லது ஒரு 5 கோடி ரூபா கொடுப்பா. 2 வேளை சாப்பிடாத பிள்ளைகள்லாம் நிறைய இருக்காங்க எங்கள் நாட்டில். பால் குடிக்காமல் கதறி கதறி அழக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். வயறு ஒட்டி இரவிலே தூக்கம் வராத பல லட்ச ஏழைகள் இருக்கிறார்கள். நீ 95 கோடியை நீ செலவு பண்ணு, ஒரு 5 கோடி இது கொடுக்குன்னு சொல்லி கேட்டாங்க. முடியாதுன்னா அப்போ தான் சொன்னான், ஏழைகளை பசிக்க பசிக்க சாகடிக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ இந்த செப்பனிடுதல் தேவையில்லை, இடின்னா. சரி, ஏதோ ஒரு காரணம் இடிச்சுட்டான் புத்தர் சிலையை. அவங்களுடைய அதை காரணம் சொல்லி இன்னும் பல விஷயங்களை காரணம் சொல்லி 9/11 திட்டத்தை உருவாக்கி அவர்களே அந்த மாடி கட்டடத்தை இடிச்சிட்டு தாலிபான் ஆட்சியை அகற்றணும். அது ஒரு பெரிய கொந்தளிப்பாக இருந்தது உலகத்தில். அதை படித்தவர்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் யூஎன் ரெட்லி என்ற ஒரு சகோதரி லண்டன் டைம்ஸ் ஆஃப் லண்டனுடைய பத்திரிகையினுடைய நிருபர், புர்கா போட்டு முஸ்லீமை போன்று ஆப்கான் உள்ள வாராங்க. எத்தனை நாளைக்கு தெரியும்? கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்கள்ல. என்னத்தை தான் புர்கா போட்டாலும் அவங்க பேசுறது நடக்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க ஆப்கானுடைய பெண் அல்ல, வெளியே இருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களை ஆப்கானுடைய பெண் போலீஸார்கள் கைது செய்து ஒரு வீட்டு காவலிலே வைக்கிறார்கள். வீட்டு காவலில் அவங்களுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளும் செய்து லண்டன்ல இருந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்ததற்கு பின்னால் நம்ம பேசி உங்களை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்தேன்னா உண்மையை சொல்லிட்டாங்க, நான் உளவு பார்க்க தான் வந்தேன், என்ன நடக்குது அப்படின்ட்டு. அவர்கள் பெண் காவலர்கள் அவங்க குளிச்சுட்டு, அவங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லையா, ஹயாவை தவிர எல்லாம் இருக்க இல்லை, தங்களுடைய உள்ளாடையை வெளியே காய போட்டிருக்காங்க. ஒரு பெண் காவலர் வந்து சொல்கிறார், ஏமா இதை நீங்கள் உள்ளே காய போடுங்க. உடனே கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. இதை கூட நீங்கள் அசிங்கமாக பார்ப்பீங்களா? நான் என்ன என்னோட இது கூட சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சண்டை போடுறாங்க. இல்லைம்மா அப்படி இல்லை, உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் சொல்கிறோம். இஸ்லாம் என்பது எல்லாம் நடந்து முடிஞ்சு சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பாதுகாக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. தவறுகள் நடைபெறுவதற்கு முன்பதாகவே ஒரு பெண்ணை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம். எனவே தவறுகளுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய அனைத்தையும் இஸ்லாம் தடை செய்கிறது. நீங்கள் இங்கே ஒரு உள்ளாடையை வெளியே காய போட்டால் இங்கே ஏதோ ஒரு பெண் இருக்கார் என்பதாக தவறாக நினைக்கக்கூடிய ஆண்கள் எல்லா இடங்கள்லையும் இருப்பாங்க, முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் மூமினீன யகுதுன மின் அபுசாரி குல்லில் மூமினாத்தி யகுதுன மின் அபுசாரிஹின்ன. 24வது வசனம் 24வது அத்தியாயம் 30-31 சொல்கிறான். அந்த வசனத்தை எல்லாம் ஓதி காமிச்சு இது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசனத்தில் இருந்து பெண்களுக்கு எந்த வகையான பாதுகாப்புகளை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது, ஏன் இப்படி சொல்கிறது என்பதாக குர்ஆனை எடுத்து ஆய்வு செய்ய வந்தார்கள். கிறிஸ்தவர்களுக்காக, மேற்கத்திய நாட்டு பத்திரிகையாளர்களுக்காக உளவு பார்க்க வந்த அந்த கிறிஸ்தவ பெண் தன் நாட்டிற்கு பொய்யாக ஆப்கானுக்கு ஹிஜாபை போட்டு வந்த அந்த யூஎன் ரெட்லி மெய்யாக அல்லாவின் உண்மையான அடியாளாக மாறி மூமினத்தான பெண்ணாக மாறி செல்லும் பொழுது ஹிஜாபோடு சென்றார்கள். ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க, அந்த நூலை படிங்க. பெண்களுக்கு இஸ்லாத்தில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான், அந்நிய பெண்களை நீங்கள் ஏறிட்டு பார்க்காதீர்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். அந்நிய ஆண்களை நீங்கள் ஏறிட்டு பார்க்காதீங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். இந்த வசனம் யார் யாரெல்லாம் அதை அமல் செய்வார்களோ அப்பொழுதுதான் அது புரிய வரும். இந்த வசனம் இன்னும் நிறைய இருக்கிறது. 20 நிமிஷம் தாண்டி போய்கொண்டே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு வந்து வேற ஒரு நாள் விரிவாக நாம் பேசலாம். ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ராபர்ட் கில்ஹாம் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானி, யூத விஞ்ஞானி தான். ஏன் சொல்கிறோம்னா,
உண்மையிலேயே இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அல்லாஹு தாலா ஈருலக நற்பாக்கியங்களை நிரப்பமாக வழங்குவானாக. கண்ணியமானவர்களை, நாம் எவ்வளவோ எதற்கெல்லாமோ செலவு செய்கிறோம். குர்ஆன் ஓதப்படுவதற்கு, குர்ஆன் பாதுகாக்கப்படுவதற்கு, குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய ஹதீதுகள் ஓதப்படுவதற்கு நீங்கள் உதவி செய்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே அதன் மூலம் வெற்றியை தவிர எதுவுமே கிடைக்காது. ஏன்னா குர்ஆனுக்கு உதவுவதை விட வேற எதுவும் அதை விட ஒரு பெரிய காரியம் இருக்க முடியாது. குர்ஆனில் இன்னைக்கு நிறைய பேர் ஃபத்வா கேட்குறாங்க. அதற்கு எங்கள் உம்மா இறந்துட்டாங்க, எங்கள் வாப்பா இறந்துட்டாங்க, எங்கள் பெரியத்தா இறந்துட்டாங்க, அண்ணன் இறந்துட்டாங்க, 1 மாதம் பார்த்துட்டோம், எல்லாம் சரியாயிடுச்சு. அது 1 மாதம். அவங்க 4 மாதம் 10 நாள் அல்லாஹு தாலா என்ன செஞ்சுருக்கிறான், கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க சொல்லியிருக்கான். தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாதம் இத்தா இருக்கணும். அதுக்கு பிறகுதான் மறுமணம் செய்ய முடியும். அதுக்குண்டான காரணங்கள் நீங்கள் நிறைய ஆலிம்கள் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். 1 மாதம் கழிஞ்ச உடனேயே சில இடங்களில் 40 நாள் வச்சுருக்காங்க. எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம். நாளைக்கு எல்லாரும் அல்லாஹ்ட பதில் சொல்லணும். ஏன் 1 மாதத்தில் தெரிஞ்சிருத குழந்தை இருக்கா இல்லையான்ட்டு எதுக்கு போட்டு 4 மாதம் 10 நாளும் கேட்குறாங்க? பல லட்சம் முஸ்லீம்களுக்கு, பல கோடி மக்களுக்கு இருந்த கேள்வியை 15 ஆண்டுகளாக அவர் ஆய்வு செய்திருக்கிறார். ராபர்ட் ஹில்ஹாம் என்னன்னா, கணவன் மனைவி அவர்கள் சேர்ந்ததற்கு பின்னால் மாதவிடாயுடைய பிரச்சனை இல்லைங்க, டிஎன்ஏ உடைய பிரச்சனை. அந்த கர்ப்ப பையினுடைய ஓரங்களிலே கணவனுடைய அந்த உறவு கொண்ட அந்த டிஎன்ஏ உடையது 4 மாதம் 10 நாள் கழிச்சு தான் அது முழுமையாக அழியும். இஸ்லாத்துக்கு வந்துட்டார். லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. இந்த பூமியிலே வானத்திலே அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் இந்த உலகம், பூமி, வானம் அழிந்திருக்கும், உருவாகியே இருக்காது. 21வது சூரா 22வது வசனம். ஜெர்மனுடைய விஞ்ஞானி இதை நான் ஆய்வு செய்து சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஆனால் குர்ஆன் சொல்லியிருக்கிறது உண்மை, அதுதான். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார். கண்ணியமானவர்களை, இதுபோன்று குர்ஆன் நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா வானத்தை பூமியை படைத்ததிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று இஸ்லாம் மட்டும்தான் சிந்திக்க சொல்கிறது, ஆய்வு செய்ய சொல்கிறது. 200 ஆண்டுகளாக மட்டுமல்ல, இன்று அதிகமாக குர்ஆனுக்கு எதிராக சிந்திக்க ஆரம்பித்தவர்கள் தனது முகத்தை தாழ்த்தி கொண்டு குர்ஆன் தான் உண்மை என்று இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து நாம் சிந்தித்து நாம் இஸ்லாத்தை விளங்கி பிறருக்கும் இஸ்லாத்தை எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக வர வேண்டும். குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் வாய்ப்பு கிடைத்தால் பின்னால் விரிவாக பேசலாம். அல்லாஹு தாலா குர்ஆனை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக. நம்மை பார்த்து பிறர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே முன்மாதிரியான முஸ்லீமாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னை ஆக்கி தந்துருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.